காலையில இந்த பால் காய்ச்சறதுல ஸ்டார்ட் ஆயிட்டு நைட்டு வரைக்கும் எண்டே இல்லாமல் வந்து போயிட்டே இருக்கும். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே இது வந்து சமர்ப்பணங்க. பெரிய விஷயம். அது எப்படி அந்த தைரியம் நமக்குள்ளே வந்துச்சு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இங்கிட்டு இருக்க பாத்திரத்தை அங்கிட்டு நவுத்தி வச்சிருக்க மாட்டோம், ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஏ டு இசட் பண்ணுறோம். அது எப்படி அது திருமதி என்ற பதவியா என்னன்னே எனக்கு புரியலைங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாருமே எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அறக்க பறக்க பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணாங்களா. அவங்க மீன் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து முளைக்கட்டின பயிரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். அவங்களுக்கு வந்து அதை டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு சிம்பிளாக தயிர் சாதம் பண்ணிக்கலாம். ஏன்னா மதியம் மீன் குழம்பு பண்ணுறோன்ட்டு அவருக்கு நல்லா தயிர் சாதம் கடலைப்பருப்புலாம் போட்டு கொத்தமல்லி தலை கருவேப்பிலாம் போட்டு வரமிளகாலாம் போட்டு சூப்பராக தாளித்து அந்த முளைக்கட்டின பயிர் ஊறுகாலாம் வச்சு சிம்பிளாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நானும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸ் அந்த முளைக்கட்டின பயிர் வச்சு சாப்பிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.